நீ எங்கே என் அன்பே பகுதி 5. லட்சுமி, நீ சொல்றத பார்த்தா இது ஏதோ வில்லங்கமா இருக்கும் போல இருக்கு என்று பதட்டத்துடன் நடுவில் பேசிய தீபாவை, தீபா ப்ளீஸ் டி, கொஞ்ச நேரம் சும்மா இரு, அவங்களே பயந்துகிட்டு இருக்காங்க, நீ வேற டென்ஷன் ஆகாத, முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லட்டும். ம், அவ சொல்றதும் கரெக்ட் தான் மாயா. அவங்க அப்படி கேட்டதும் எனக்கு அது வில்லங்கமா தான் தெரிஞ்சுது. ஆனா அவங்க சொன்னதே வேற விஷயம் மாயா. உனக்கு இந்த கருமுட்டை தானம் பற்றி ஏதாவது தெரியுமா? ம், நெட்ல படிச்சிருக்கேன். ஆனா சரியா தெரியாது. நீங்க ஏன் இப்போது அதை பத்தி கேட்குறீங்க? நீயாவது நெட்ல படிச்சிருக்க, நான் அதை கூட படிச்சது இல்லை. அவங்க சொல்லித்தான் எனக்கு அதை பத்தி தெரியும். நம்ம ஹாஸ்டல்லையே 20 பேருக்கு மேல அதெல்லாம் பண்றாங்களாம். அதை சொல்லி நீ ஒரு வாட்டி கரிமுட்டை தானம் பண்ணுனா உனக்கு 20,000 தர்றேன்னு சொன்னாங்க. எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஏதாவது பிரச்சனை வருமான்னு நான் பயந்ததுக்கு இங்கிருந்து அவங்களே கார் புக் பண்ணி வண்டலூர் கிட்ட இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அது பெரிய ஹாஸ்பிட்டல் தான். அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட பேச வச்சு அந்த டாக்டரும் முதலா கருமுட்டை தானம் செய்ய வந்தவங்க எல்லாரும் இந்த பயம் இருக்கத்தான் செய்யும். இதனால உங்க உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதில் பயப்பட ஒண்ணுமில்ல. உன்னை போல ஏராளமான பெண்கள் இப்படி கருமுட்டை தானம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னாங்க. அதோட என்ன நடைமுறையில் கருமுட்டை எடுக்கப்படுகிறது அப்படின்னு நிறைய தகவல்கள் சொன்னாங்க. அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். அவங்க நல்லா படித்த டாக்டருங்க. அவங்களே இவ்வளவு சொல்லும்போது இது தப்பு இல்லைன்னு எனக்கும் ஒரு நம்பிக்கை வந்தது. நானும் சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மாதவிடாய்க்கு அடுத்த நாள் வர சொல்லி ஹார்மோன் ஊசி போட்டாங்க. ஸ்கேனு அது இதுன்னு போச்சு. ரொம்ப பயந்தேன். அப்புறம் உங்ககிட்ட ஊருக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு அவ கூட தான் போனேன். பெங்களூர்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் கருமுட்டை எடுத்தாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே கிளம்பி மறுநாள் இங்க வந்துட்டோம். வந்ததுமே சொன்ன மாதிரியே அவ எனக்கு 20,000 கொடுத்தா. இனிமே நீ ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட வேணான்னு சொல்லிட்டான். எனக்கு ஒன்றும் புரியல. இது இவ்வளவு ஈஸியான வேலை. அப்ப நம்ம இதையே செஞ்சு இனிமேல மாசம் மாசம் 20,000 வீட்டுக்கு அனுப்பலான்னு நினைச்சேன். அப்பதான் பக்கத்து ரூம்ல இருந்த வேணி நான் இதை பண்ணனது தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசினா. அவ தான் இது 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் கொடுக்கணும்னு. அதுவும் இல்லாம இதுல நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குன்னு சொன்னான். நான் தான் அதை அப்போ பெருசா எடுத்துக்கல. சரி, இப்ப என்ன பிரச்சனை? அத சொல்லு. நீ என்னை திட்டினால் கூட பரவாயில்ல தீபா. நான் இதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கேன். அவன் அப்படி சொல்லியும் கேட்காமல் இந்த 7 மாசத்துல நான் 5 வாட்டி கொடுத்துட்டேன். அட பாவி! அப்புறம் இப்ப என்ன ஆச்சு உனக்கு என்ற தீபாவிடம், என்னை விட வேணிக்கு தான் இப்போ உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. அவளது கர்ப்பப்பை வீங்கி இரத்தப்போக்கு அதிகமாக ஆரம்பிச்சுது. உடனே நாங்கள் எங்களுக்கு ஹார்மோன் ஊசி போட்ட வண்டலூர் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். முதலில் எங்களுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்ட போதே எங்களுக்கு அலர்ஜி மாதிரி ஏதோ வந்தா நாங்களே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் அங்கே போனோம். ஆனால் அந்த டாக்டர்ஸ் அலர்ஜி மாதிரி ஏதாவது வந்தால் மட்டும்தான் இங்கே நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் நீங்கள் தனியாக காசு கட்டி தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்க. ஏங்கா, உங்களை இங்கிருந்து கூட்டிட்டு போனது இந்த வார்டன் ராணி தானே? அவகிட்ட சொல்லி கேட்க வேண்டியது தானே? கேட்டோம் மாயா. அவங்க தான் சொன்னாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல எக்கச்சக்கமா பணம் கேட்பாங்க. நான் இங்க பக்கத்து பில்டிங்ல இருக்கிற டாக்டர் கீதா கிட்ட சொல்றேன், நீங்க போய் பாருங்கன்னு சொன்னாங்க. நினைச்சேன் அப்பவே அந்த கீதாவும் இந்த வார்டனும் கூட்டு களவாணி போல. இல்ல தீபா, நீ நினைக்கிறது தப்பு. கீதா மேடம் ரொம்ப நல்லவங்க. அவங்க சொல்லிதான் இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏக்கா சொல்றீங்க என்ற மாயாவிடம், ஆமா மாயா, நீ இங்க வந்ததிலிருந்து இங்க நடக்கிற தில்லுமுள்ளு எல்லாத்தையும் தைரியமா கண்டுபிடிச்சு சரி பண்ணிக்கிட்டு இருக்க. இது எல்லாம் அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க தான் உங்ககிட்ட இது எல்லாத்தையும் சொல்லி அவங்க கிட்ட கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதுக்குள்ள வேணி உடல்நிலை மோசமாயிடுச்சு. ஏ ஆமால, வேணிய மறந்துட்டோமே, இப்போ எப்படி இருக்காங்க என்ற தீபாவிடம், நீ போன உடனேயே ஒரு ஆம்புலன்ஸ் வர வச்சு அவளை அந்த ராணி கூட்டிட்டு போயிட்டாப்பா. எங்க கூட்டிட்டு போறேன்னு கேட்டதுக்கு பதில் எதுவும் சொல்லல. நான் நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டா. சூப்பர்க்கா. அப்பன்னா இன்னைக்கு நைட்டு அந்த வார்டன் இல்ல, இன்னைக்கு நைட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம். அக்கா, உங்ககிட்ட அந்த டாக்டர் கீதாவுடைய ஃபோன் நம்பர் இருந்தா சொல்லுங்க. நாம இப்போ உடனே போய் பார்க்கலாம். மாயாவுக்கு எதிரிகள் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர் கீதாவிடம் பேசிய லட்சுமி, மாயா அவங்க நம்மளை வர சொல்றாங்கப்பா. இங்க இருந்து 2 தெரு தாண்டி தான் அவங்க வீடு இருக்கு. வாங்க போலாம். அக்கா, நீங்க தீபாவை கூட்டிட்டு முன்னாடி போங்க.
நான் ஒரு 5 நிமிஷத்துல உங்க பின்னாடியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆமா, அந்த மங்கை எங்க என்ற மாயாவிடம், அவ ஈவினிங்கே அவன் பாய் ஃப்ரெண்டு கூட கிளம்பி சினிமாவுக்கு போயிட்டாப்பா. ஓ சரி, நாம இப்ப கிளம்பலாமா? டாக்டர் கீதாவின் வீடு. ஹலோ டாக்டர், நான் தான் மாயா. இவ தீபா. மாயா, உன்னை எனக்கு நல்லா தெரியும். ஏன் தீபாவை கூட எனக்கு தெரியும். அப்புறம் இந்த டாக்டர்லாம் கூப்பிட வேணாம்ப்பா, கீதானே கூப்பிடுங்க. சரி, என்ன சாப்பிட்றீங்க? டீ, காபி? அதெல்லாம் எதுவும் வேணாம் டாக்டர் என்ற மாயாவிடம், பாத்தியா திரும்பவும் சாரி சாரி கீதா, இப்ப தானே மீட் பண்றோம், அதான் டக்குன்னு பேர் சொல்ல வரமாட்டேங்குது. போக போக சரியாயிடு. ம், ஓகே அம்மா, எல்லோருக்கும் டீ கொண்டு வாங்க என்று அவள் தாயிடம் கூறிய கீதா, மாயா, லட்சுமி உன்கிட்ட அவங்க பிரச்சனையை எல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. நான் என் சைடில் இருந்து நடந்ததை சொல்றேன். எனக்கு உன்ன மாதிரி ஒரு சப்போர்ட் தான் தேவைப்படுது. நான் ஒருத்தி மட்டும் இந்த பிரச்சனையில தலையிட்டு எனக்கு ஏதாவது ஆனா இந்த விஷயமே வெளியில தெரிய வர வாய்ப்பில்லை. ஆனா நீ இதுல தலையிட்டா உன் பின்னாடி 150 பொண்ணுங்க இருக்காங்க. அதுவும் நீ எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி அடையாமல் விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னு பார்க்கறியா? மெல்லிய புன்னகையுடன், உங்க ஹாஸ்டல்ல பெருக்கி துடைக்கி ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அவங்க தான் எங்க வீட்டிலையும் என் கிளினிக்லையும் வேலை செய்கிறாங்க. அவங்க சொல்லித்தான் எனக்கு இது எல்லாமே தெரியும். அவங்க பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ஜான்சி ராணி. டெய்லி உன்னை பற்றி ஒரு கதை சொல்லி சொல்லி என் மனசில் உன்னை ஹீரோ ரேஞ்சுக்கு உயர்த்தி வச்சுட்டாங்க. தப்பு தப்பு, சூப்பர் ஹீரோ ரேஞ்சுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லுவா. நீ ஹாஸ்டலுக்கு வந்ததிலிருந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் முன்னாடி நின்று எல்லாத்தையும் சரி பண்ண பார்க்குற. அதுவும் அந்த சாப்பாடு விஷயத்துல 8 மணிக்கெல்லாம் வந்தாதான் சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்தா சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிவிட்டு எத்தனை பேரை பட்டினி போட்டு இருப்பா தெரியுமா அந்த வார்டன். ஆனா நீ வந்த உடனே அந்த பிரச்சனை தான் முதல்ல சரி பண்ணின. அப்பவே உன் மேல அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் வந்துடுச்சு. அப்புறமா அந்த பொண்ணுங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் முன்னாடி நின்று சரி பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்த. அதனால உன் பின்னாடி ஹாஸ்டல்ல இருக்கிற 150 பொண்ணுங்களும் இருக்காங்க என்ற கீதாவிடம் மாயா ஒரு நிமிஷம், கீதா உங்ககிட்ட யாரோ இதெல்லாம் தப்பா சொல்லி இருக்காங்க. என் பின்னாடி ஹாஸ்டல் பொண்ணுங்க 150 பேர் இருக்காங்கன்னு சொல்றதெல்லாம் போய். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் வந்து பேசுறேன், அவ்வளவுதான். அதுவும் இல்லாம நான் எதை எடுத்தாலும் ஜெயிச்சிடுவேன்னு நினைக்கிறது கூட அபத்தம்தான். நானும் சாதாரண பொண்ணுங்க போலதான், எனக்கும் தோல்விகள் உண்டு என்ற மாயாவை தீர்க்கமாக பார்த்த கீதா, மாயா உனக்கு ஹனுமன் பற்றி ஏதாவது தெரியுமா? தெரியும், பெரிய ராமர் பக்தர். அவரால ஒரே கையால ஒரு பெரிய மலையே தூக்க முடியும். ஆனா அவருடைய பலம் என்னன்னு வேற யாராவது எடுத்து சொன்னா தான் அவருக்கு தெரியுமா? அந்த மாதிரி தான் நீயும். நீங்க கொடுக்குற பில்டப் பார்த்தா பிரச்சனை ரொம்ப பெருசு போல என்ற மாயாவிடம், நான் நடந்ததை சொல்றேன், பிரச்சனை பெருசா சின்னதான்னு நீயோ முடிவு பண்ணிக்கோ. சென்னை அவுட்ரில் இருக்கிற ஒரு பெரிய பிரபலமான மெடிக்கல் காலேஜில் தான் நான் மெடிசன் முடித்தேன். அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் ஒன்று வண்டலூரில் இருக்கு. அங்கே தான் ஹவுஸ் சர்ஜன் பிளாஸ்டிக் பண்ண போனேன். அப்போ ஒரு நாள் இந்த ஹாஸ்டலில் இருக்கிற ஏற்கனவே எனக்கு பழக்கமான ஒரு பொண்ணு அங்கே இருந்து வெளியில வந்தா. அவகிட்ட என்ன எதுன்னு விசாரிச்சப்பா மலுப்பலாக பதில் சொல்லிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் உள்ள விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது, இந்த மாதிரி ஹாஸ்டல் பொண்ணுங்க வறுமையை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த வார்டனும் அவ அசிஸ்டண்ட் மங்கையும் அவர்கள் இந்த மாதிரி கருமுட்டை தானம் செய்வதற்கும் வாடகை தாய் முறைக்கும் உபயோகப்படுத்தி நிறைய பணம் சம்பாதிக்கிறது எனக்கு தெரிஞ்சது என்று கூறிக்கொண்டிருந்த கீதாவை, ஒரு நிமிஷம் டாக்டர், அவங்க வறுமைக்காக அவங்க கருமுட்டையை தானம் பண்றாங்க, இல்ல வாடகை தாயா இருக்காங்க, இது லீகல் தானே, இதில் என்ன பிரச்சனை என்ற தீபாவிடம் மென் புன்னகையை பரவ விட்ட கீதா, உங்களுக்கு கருமுட்டை தானம் என்ன ப்ராசஸில் நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதில் பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்குவீங்க என நினைக்கிறேன். இன்றைக்கு வளர்ந்த நகரங்களில் அதிகரித்து வருகிற திருட்டில் மருத்துவ திருட்டு தான் அதிக அளவில் நடக்கின்றன. அவற்றில் வெளியில் அவ்வளவாக தெரியாது, மிக ரகசியமாக நடத்தப்படுகிறது. கருமுட்டை தானம் பொதுவாக 22 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிற கல்யாணமான குழந்தை பிறந்த பொண்ணுங்க மட்டும்தான் கருமுட்டை தானம் பண்ணணும். அதுவும் தன் வாழ்நாளிலேயே 3 வாட்டி மட்டும்தான் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது தெரியுமா? 17 16 வயசு சின்ன பொண்ணுங்க கூட இதை பணத்துக்காக செய்ய முன் வர்றாங்க. பொதுவாக ஒரு பொண்ணுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு கருமுட்டை தான் வெளியே வரும். அதுவும் வெளியே எடுக்கும்போது டேமேஜ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது.
ஸோ கருமுட்டைகளின் வளர்ச்சியை தூண்டுவதற்காக ஒரு ஹார்மோன் ஊசி போடுவாங்க. அதோட பேரு கொனடோட்ரோபின். அதோட அளவு கொஞ்சம் அதிகமானாலும் உயிரே பறிபோகும் அபாயம் இருக்கிறது. இதனால சிலருக்கு மூச்சு திணறல் கூட ஏற்படலாம். அலர்ஜி, ஒவ்வாமை ஏற்படலாம். இதோட முடிந்து விடாது. ஹார்மோன் ஊசி போட்டதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. கருமுட்டை வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தொடர்ந்து கண்காணிக்க இதெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி ஒரு முறை கருமுட்டை தானம் செய்வதற்கும் அடுத்த வாட்டி தானம் செய்வதற்கும் குறைந்தது ஒரு 6 மாசமாவது இடைவெளி இருக்கணும். ஆனால் அதை யாருமே செய்வதில்லை. ஏன், லட்சுமி கூட செய்ததில்லையே. கேளுங்கள். தலை குனிந்து அமைதியாக அமர்ந்திருந்த லட்சுமியை பார்த்ததும், இவன் மட்டும் என்ன பண்ணுவான், இவங்களோட வறுமையை அந்த வார்டன் மாதிரி ஆளுங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடிக்கடி கருமுட்டை தானம் பண்ணுறதால ஏகப்பட்ட மருந்து, மாத்திரை, ஊசி எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அதனால் கர்ப்பப்பையில் ஏராளமான மாற்றங்கள் வரும். தொடர் வலி, வயிற்று வலி, அதிக உதிரப்போக்கு, கர்ப்பப்பை வீக்கம், ஏன் கர்ப்பப்பை புற்றுநோய் வர்றதுக்கு கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது. உடல் அளவில் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுற இந்த பொண்ணுங்களுக்கு பணத்தையும் ஏமாற்றம் தான் செய்கிறாங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையுமே ஒரு குழந்தையை உருவாக்க 15 லட்சம் முதல் 20 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு கொடுத்தது வெறும் 20,000 தான். தொடரும். இந்த கதையின் அடுத்த பாகம் விரைவில் வெளியாகும். இந்த கதையை கேட்ட அனைவருக்கும் நன்றிகள்.